ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு தமிழ் எமோஷனல் டிராமாவா வெளியான சன்னிதானம் PO படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். யோகி பாபு சின்ன வயசுலயே பேசும் திறன் இல்லாத ஒரு நபரா இருக்காரு. அது சரி செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு முதல் பயணம் போகும்போது கூட்டத்துல அவங்களை தொலைச்சிடுறாங்க. இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஒரு நைட் மேரா மாறுது. இன்னொரு பக்கம் இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா நகைத்திருட்டு கேஸால போலீஸால பிடிக்கப்படுறாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் ஓபன் பண்ணப்படுற அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. யோகி பாபு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய கதைக்களமே ஒரு சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரியான கதைக்களம் பார்த்திருப்போம். ஒரு கன்வீனியன்டான ரேட்டிங் படம் முழுக்கவே இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடக்கிற எந்த ஈவெண்ட்டுமே நம்புற மாதிரி இருக்காது. பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல. லாஜிக்கல் லூப்போல்ஸ் அங்கங்க இருக்கதான் செய்யுது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. சோ எந்த கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஹியூமர் போர்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. மொத்தத்துல ஒரு ஸ்டேஜ் டிராமா பார்த்தா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அழகானது இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சன்னிதானம் PO படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.